பூமி நமக்கு அளித்திருக்கும் விலைமதிப்பற்ற கொடையான சுற்றுச்சூழல் உயிரினங்கள் வாழ்வதற்கும் செழித்து வளர்வதற்கும் அடிப்படையாகவும் இருந்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. சுற்றுச்சூழல் என்பது நிலம், நீர், காற்று, தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான வலைப்பின்னல். அந்த பின்னலில் எங்கேனும் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளால் மிகவும் ஆபத்தான முடிவுகள் ஏற்படுகிறது. மனிதனின் பேராசையும் பொறுப்பற்ற செயல்களுமே இந்த அச்சுறுத்தல்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்து விடுகின்றது. அதன் முடிவு மனித பேரழிவுகளை ஏற்படுத்தி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அழிவை சந்திக்கும் இடமாக மாறி வரும் துறையூர் கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் அருகே விஷம் கலந்த காற்றோடும் கவலைகள் நிறைந்த மனிதர்களோடும் காட்சி தருகிறது. சிப்காட்டை ஒட்டி அமைந்துள்ள இந்த கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வரும் நிலையில் அப்பகுதியில் நந்தாதேவி என்னும் தனியார் எத்தனால் ஆலை தனது உற்பத்தியினை தொடங்கி மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. எந்த சோதனையும் மேற்கொள்ளாமல், ஆய்வுகளையும் நடத்தாமல், கிராம மக்களிடம் ஆலோசிக்காமல் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஆலை தோன்றிய விதம் ஆட்சியாளர்கள் மக்கள் மீது கொண்ட அக்கறையின்மையை வெளிக்காட்டியுள்ளது. 2021ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நந்தாதேவி என்னும் பயோ எனர்ஜி நிறுவனம் எத்தனால் உற்பத்தி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் கங்கை கொண்டான் சிப்காட்டில் மக்காச்சோளம் மற்றும் குருணி அரிசியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் முதலாக எத்தனால் உற்பத்தி செய்து விற்பனை செய்ய நந்தாதேவி பயோ எனர்ஜி நிறுவனம் தொடங்கப்பட்டது. ஆண்டுக்கு சுமார் 5,28 லட்சம் லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இந்த ஆலையில் தயாரிக்கப்படும் எத்தனால் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் போன்ற எண்ணெய் நிறுவனங்களுக்கு எரிபொருள் கலவைக்காக வழங்க நீண்டகால விற்பனை ஒப்பந்தம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தொழில்துறையின் முன்னேற்ற பாதையில் தமிழகம் பீடுநடை போடுகிறது என்று அரசு பெருமைப்பட்டுக் கொள்ளும் அதே வேளையில் இங்கு வாழும் மக்களின் சுகாதாரம் குறித்து யோசிக்கிறதா என்ற கேள்வி இதுபோன்ற எத்தனால் ஆலை உருவாக்கத்தின் மூலம் எழுந்துள்ளது. எத்தனால் உற்பத்தி செயல்முறையின் போது அசிட்டால்டிஹைட் போன்ற சில நச்சு ரசாயனங்களும் எத்தனால் தயாரிக்கும் நொதித்தல் செயல்பாட்டின் போது அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு காற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் இந்த நச்சுக்களை சுவாசிக்கும் அப்பாவி கிராம மக்கள் ஆஸ்துமா, மூச்சு திணறல், முதியவர்களுக்கு நெஞ்சுவலி, குழந்தைகளுக்கு தலைவலி, குமட்டல், வாந்தி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். இங்கு பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் அசுத்த காற்றை சுவாசித்து தலை சுற்றி மயங்கி விழுவது தொடர்கதையாகி வருவதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எங்களுக்கு அதிகமா குளோஸா இருக்கிறதுனால அதிக வாடை வருது, பிள்ளைங்களுக்கு தலை சுத்து வருது, மூச்சு திணறுதல் வருது, ரொம்ப பாதிக்கப்படுதோம். நாங்க பல வியாதிகள் வருது, ஆஸ்பத்திரி போய் எங்களால முடியல. நாங்க எங்க காலம் முடிஞ்சு போச்சு. இனி வருங்கால சங்கதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க? அப்ப வாங்குற சங்கதிகள் பூரா அழியதான் செய்வாங்க. நம்ம இப்படி பண்ணாங்கன்னா அழியத்தானே செய்வாங்க. எப்படி உருவாகாங்க? அப்ப மக்களே எல்லாமே போயிருவாங்களே. இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 மாசமாவே உடம்பு சரியில்லாம அடிக்கடி தலைவலி, வாமிட் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் வர 10 நாள் வச்சுட்டு இருந்து வந்தோம். இப்பவும் வாமிட் எடுத்துட்டே தான் இருக்கான். போன வாரத்துல கூட வாமிட் எடுக்கதான் செஞ்சேன். அது ரீசன் என்னன்னே தெரியல. நார்மலா இருக்கவே சாப்பிடுறது கிடையாது. இந்த ஆலைக்கு அருகே குடியிருந்து வரும் அழகர் என்பவர் கூறும்போது, எத்தனால் ஆலை வெளியிடும் நச்சு காற்றை சுவாசிப்பதால் தினமும் எனது ஒரு பக்க மார்பு வலி ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும், இதனால் இந்த கிராமத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கிறார். இது நந்தாதேவின்னு ஒரு ஃபேக்டரி இங்க பக்கத்துல பாருங்க, அது ஓபன் ஆகி இப்போ 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசமா எங்க வீடுலாம் அது பக்கத்துல ஒரு 150 மீட்டரு பக்கத்துல தான் இருக்குது வீடு. இதுல வர்ற ஸ்மெல் என்னன்னா, நைட்ல ஒரு 11 மணிக்கு ஓபன் பண்ணி விடுறானுவான். அது படுக்க உள்ள தலைவலி ஃபுல்லு, ஒரு பக்கம் தலைவலி வருது, வாமிட்டிங் வருது, மூச்சு திணறல், ஒரு பக்கத்துல எனக்கு ஜெஸ்ட் எல்லாம் ஃபுல்லா வலி உண்டாயிருக்கு. அதனால தயவு செய்து இந்த ஃபேக்டரி இங்க இருக்கவே கூடாது மொத்தத்துல. இது நான் கேள்விப்பட்டேன், அது ஆந்திராவில் ஓபன் பண்ணி அங்க உள்ள மக்கள் எல்லாம் எதிர்த்து அதை அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இதையும் அலோடு பண்ணியிருக்காங்க. இது இங்க பக்கத்துல இருக்குது. இந்த இருக்கிறதுனால இந்த மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போற மாதிரிதான் இருக்குமா ஒழிய இங்க இருந்து வாழ்ற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆலையில் இருந்து வெளிப்படும் நச்சு காற்றால் பாதிக்கப்படுவது துறையூர் கிராமம் மட்டுமல்ல, அதனை சுற்றி உள்ள அணைத்தலையூர், ஆலடிப்பட்டி, புங்கனூர் போன்ற சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான விவசாய மக்களும் தான் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அதிகம் மாசு உண்டாக்கக்கூடிய ஆலைகளை பொதுமக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் அமைக்க அனுமதிப்பதற்கு முன்னால்
சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறதா என்று எந்தவித ஆய்வையும் நடத்தாமல் பொதுமக்களின் கருத்துக்களையும் கேட்காமல் இந்த ஆலையை இங்கு நிறுவ சம்மதம் தெரிவித்துள்ள ஆட்சியாளர்களும் அதற்கு துணைப்போன அதிகாரிகளும் எந்த அளவிற்கு கிராம மக்களின் மீது அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அதிக மாசு ஏற்படுத்தக்கூடிய இந்த எத்தனால் உற்பத்தி ஆலைக்கு பல்வேறு தளர்வுகளை கொடுத்து ஆலை இயங்க அனுமதி அளித்திருப்பது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது இந்த ஒரு ஆலைக்கு ஒரு ஆலை செயல்பட அனுமதிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா என்ன செய்வாங்கன்னா பேங்க் லோன் சப்சிடி கொடுப்பாங்க, அது மாதிரி டாக்ஸ் சப்சிடி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அதிக மாசு உண்டாக்கக்கூடிய இந்த ஆலைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது இவங்களை கேட்டகரி B2 அப்படின்னு கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு இதை அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். நீங்க 2 வருஷத்துக்குள்ள இந்த ஆலையை அமைத்தால் EIA ஸ்டடி பண்ண வேண்டாம், நீங்க பொதுமக்களோட கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை யார் பண்றா? இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகமே இதை பண்ணுது. சராசரி மனிதர்களைப் போல அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் நச்சு காற்றை சுவாசித்து வரும் இந்த கிராம மக்கள் தங்கள் எதிர்காலம் குறித்து கவலையடைந்து உள்ளனர். இதே நிலை நீடித்தால் தாங்களும் தங்கள் சந்ததிகளும் உடல் ரீதியான மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அச்சம் தெரிவித்துள்ள துறையூர் மக்கள் தங்களை காக்க இந்த ஆலையை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் பல முறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எத்தனால் உற்பத்தி ஆலையை மூட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள கிராம மக்கள் இதே நிலைமை தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொதுநலன் மற்றும் பொதுமக்களுக்கு எதிரான தொழிற்சாலைகள் மற்றும் மாசு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள துறையூர் கிராம மக்கள் தங்கள் உயிர்களை காக்க மீண்டும் ஒரு ஸ்டெர்லைட் போராட்டங்களை போன்ற நடவடிக்கைகளை எடுக்க தயங்க மாட்டோம் என்றும் எச்சரித்துள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுத்தமான நீர், சுத்தமான காற்று கிடைப்பதற்கு அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்கிறது. இப்படி பொதுமக்களுக்கும் பொதுநலனுக்கும் எதிரான நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் அரசிற்கு முழு அதிகாரம் உண்டு என்பதையும் அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்கிறது. இப்படி இந்த எத்தனால் தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் துர்நாற்றத்தால் சுவாசிக்க முடியாமல் தவிக்கும் துறையூர் பகுதி மக்களின் கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து செய்தியாளர் அமுல் ஜெயசிங்.